ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையையும் கட்டி எழுப்புகிறவராக அவர் இருக்கிறார். குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர், சபைகளை கட்டி எழுப்புகிறவர், சமுதாயங்களை கட்டி எழுப்புகிறவர், தேசங்களை கட்டி எழுப்புகிற நல்ல தேவனாக அவர் இன்றைக்கும் இருக்கிறார். சங்கீதம் 127வது அதிகாரத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மிகவும் ஒரு அற்புதமான சங்கீதம். ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். 1வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது: கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர், கர்த்தர் நகரத்தை காக்கிறவராக அவர் இன்றைக்கும் இருக்கிறார். வீடு என்று சொன்னால் ஒவ்வொரு தேசங்களையும் ஒவ்வொரு விதமா வீடு கட்டுறாங்க. நம்முடைய தேசத்துல செங்கல், சிமெண்ட், மண், ஜல்லி, கம்பி இதை வச்சு கட்டுவாங்க. அந்த மெட்டீரியலிஸ்டிங்ஸை மட்டும் இங்கே குறிப்பிடவில்லை. வாழ்க்கையை தேவன் இங்கே குறிப்பிடுகிறார். கணவன், மனைவி, பிள்ளைகளை இங்கே குறிப்பிடுகிறார். பட்டணங்களை குறிப்பிடுகிறார். பூமி முழுவதும் ஆசிரியக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் கட்டி எழுப்புவதிலே அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார், வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டு நாம் கர்த்தரோடு இசைந்து செயல்படும் போது வாழ்க்கை மிகவும் ஆசிரியப்பட்ட வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். கர்த்தர்னு சொன்னா அவர் நம்பிக்கைக்குரியவர். அவரை 100% நாம் நம்பலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்கிறது. சீயோன் பர்வதம், மோரியா பர்வதம் இருக்கிறது. மலைகளுக்கு நடுவாக எருசலேம் இருக்கிறது. அந்த எருசலேமிலே தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்றால் நான் மகிமையின் பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, உடைய மகிமின் பிரசன்னம் அதனுடைய வாழ்க்கையிலே வருமானால் என்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். என்னுடைய குடும்பத்திலே வருமானால் என் குடும்பம் கட்டி எழுப்பப்படும். அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை வாழ வைக்கிற ஒன்றாக இருக்கிறது. அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை வழிநடத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை காக்கிற ஒன்றாக இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து அவருடைய மகிமையின் பிரசன்னம் நமக்கு வருகிறது. நாம் அதற்கு பங்குதாரராக இருக்கிறோம். காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நல்லாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஒரு மனிதன் இன்றைக்கு வாழ்க்கையில எந்த நம்பிக்கை இல்லாம எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு ஒருவர் வாழ்வார். ஆனால் அவர் பக்கத்துல போய் ஒருத்தர் நின்று பயப்படாதீங்க, கடவுள் இருக்கிறாரு, உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கறதுக்காக தான் இருக்கிறாரு. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர் உங்களை காக்கிறவர், அவர் உங்களை வழிநடத்துகிறவர், உங்களை லிஃப்ட் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் என்று ஒரு மனிதன் சொல்வானானால், அந்த மனிதன் அதை கேட்டு ஏற்றுக்கொண்டு வாழ்வாரானால், நான் சொல்லுகிறேன், சக மனிதன் அந்த மனிதனுக்கு செய்த ஒரு பெரிய உதவி அது. கர்த்தர் வலது பக்கத்தில் உனக்கு நல்லா இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட மாட்டோம். கர்த்தர் நமக்கு சகாயர். ஆகவே நான் பயப்படேன். சகாயம் செய்கிற தேவன் நம்முடைய பட்சத்திலும் இருக்கிறார். காட் ஃபார் அஸ், நமக்காகவே இருக்கிறார். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறபடினாலே நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறபடினாலே நான் பயப்பட மாட்டேன். அவரின் வலது பக்கத்திலே எனக்கு நல்லா இருக்கிறார். இந்த விசுவாசம் பயத்தை எக்ஸ்பெல் பண்ணுது, பயத்தை வெளியேற்றுகிறது. நான் பயப்பட மாட்டேன். காரணம், கர்த்தரினுடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். பயத்தை நான் மறுக்கிறேன். பயத்தை நான் வெளியே தள்ளுகிறேன். அருமையானவர்களே, உங்களுடைய விசுவாசம் பயத்தை உங்களை விட்டு வெளியேற்றுகிறது. பயம் ஒரு டார்மெண்டான ஒன்று. பயம் பிளெஸிங் கிடையாது. பயம் ஒரு டார்மெண்டான ஒன்று, ஒரு மனிதனை சிதைத்து அழிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் விசுவாசம் என்பது மனிதனை உருவாக்கக்கூடிய ஒன்று, மனிதனுக்கு ஆக்கப்பூர்வமான காரியத்தை செய்கின்ற ஒன்று. ஆகவேதான் விசுவாசிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். நான் கூட தான் இருக்கிறேன், நீ சொல்லு. ஆனா ஆண்டவரே, நீங்க கூட இருக்கீங்க, நான் பயப்பட மாட்டேன். எனக்கு ஒளிமயமான எதிர்காலமாக நீங்களே இருக்கீங்க ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். அதை நம்ம சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கை செழித்தோங்க ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. வாழ்க்கையிலே நாமும் முன்னேறலாம் என்ற ஒரு விசுவாசம் பிறக்கிறது. ஆகிய அருமையானவர்களே, தேவன் எல்லா தீங்குக்கும் விலை காப்பார். ஒரு சில தீங்குக்கு விலை காப்பார், ஒரு சில தீங்குக்கு நீயே சமாளிச்சுக்கப்பான்னு விட்டுவார் அப்படின்னு இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலை காப்பார். ஆல் ஈவில்ஸ், எல்லா தீமைக்கும் விலை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். காக்கிற தேவன். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆசீர்வதிக்கிறவர், காக்கிறவர், கிருபை தருகிறவர், பிரகாசிக்க செய்கிறவர். கர்த்தர் நல்லவர். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தெரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அவரே தமக்கு பிரியமானவர்கள் நித்திரை அளிக்கிறார். பாருங்க, 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு மனிதன் 8 மணி நேரம் நல்லா ஓய்வு எடுக்கணும். ஓய்வு நல்லது. சிலர் சொல்றது கேட்டிருக்கீங்களா? ஸ்லீப்லெஸ் நைட் அப்படிம்பாங்க. எல்லாம் இருக்க மாதிரி தெரியும் வெளியில, ஆனா நைட்டு தூக்கம் தான் வராது. ஏங்க, என்ன காரணங்க? ஏதோ ஒரு பிரச்சனைங்க இருக்கு. வேதம் சொல்லுகிறது,
அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அதுக்காக 24 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. 20 மணி நேரம் தூங்கிட்டு 4 மணி நேரம் மட்டும் அவங்க முடிச்சிருக்கிற ஆட்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க நான் சொல்லலை. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், வேலை செய்ய வேண்டிய இடத்துல நல்ல வேலை செய்யணும். அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தேவன் கூட இருக்கும்போது, ஒரு மனிதன் கூட இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள் அவனுக்கும் வரலாம். ஆனால் பிரச்சனையை ஜெயிக்க வல்லவராக இருக்கிற தேவன் இருக்கிறபடினாலே இந்த மனிதன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தனுக்கு சகாயம் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிச்சிருவேன்னு சொல்றான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அருமையான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பார்க்கும்போது தேவன் கொடுத்த சுதந்திரத்தை பார்க்கிறீர்கள். கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற அளவுக்கு ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னா நான் சொல்லுவேன், அது உங்களுடைய சொந்த பிள்ளைகள். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பாருங்க, குழந்தைகள் பிறக்கிறாங்க, போய் பார்த்து தொட்டு கரத்தில் எடுத்து பிளஸ் பண்ணும்போது உள்ள எவ்வளவு சந்தோஷப்பட்டது தெரியுமா? ஒரு புதிய ஜீவன் இந்த பூமியில பிறந்திருக்கு, தேவனே பிறப்பித்திருக்கிறார். குடும்பத்துல அப்பா என்ற ஸ்தானம் ஒருத்தர் கிடைச்சிருக்கு, அம்மா என்ற ஒரு ஸ்தானம் கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய பிளஸ்ஸிங். குழந்தைகளை பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆகவே பெற்றோருடைய இருதயம் பிள்ளைகள் மீது பட்சமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய இருதயம் பெற்றோர் மீது பட்சமாக இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறோம், பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கிறார்கள். இதுதான் குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பங்களை தேவனை கட்டி எழுப்புகிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்கும் போது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், என் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகள், இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்கன்றுகள், என் சந்ததியின் மேல் தேவன் ஆசீர்வாதத்தையும் என் சந்தானத்தின் மேல் அப்படி ஆவியையும் ஊற்றுகிறார். பிள்ளைகள் அலரிச்சிலை போல வளருகிறார்கள். இப்படிப்பட்ட விசுவாசம் ஒரு அப்பா அம்மாக்கள் இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆகவே குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்கு பெற்றோர் கர்த்தரோடு இசைந்து பயணிக்கும்படி தேவன் விரும்புகிறார். வாழ வயதின் குமாரர் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். குழந்தைகளாக இருக்கிறாங்க, அப்புறம் வளர்றாங்க, அப்புறம் வாலிப பிள்ளைகளாகிறாங்க. வாலிப நாட்களிலே பெற்றோர்கள் அவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இதோ வாழ வயதின் குமாரர், வாலிப நாட்களில் நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்து குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை வளர்க்கும் போது, தேவனுக்கென்று அவர்களை வளர்க்கும் போது, இந்த குடும்பத்தை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது, வாழ வயதின் குமாரர் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்போது பெற்றோர்கள் இப்படி பார்க்க வேண்டும். நான் நீதிமான், என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் நிச்சயமாக இருக்கும். வாழ வயதின் குமாரர் பலவான் கைகள் அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பாரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாடம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துக்களுடைய பேசுவார்கள். எந்த சேலஞ்சையும் அவங்களால சந்திக்க முடியும், எல்லா பிரச்சனைகளையும் அவர்களால் மேற்கொள்ள முடியும். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள குடும்பங்களாய் தேவன் மாற்றுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களும் உம்மால் கட்டி எழுப்பப்படும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் இருக்கிறபடி ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.